ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குப்பையில் கிடந்த 45 சவரன் நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அந்த தூய்மை பணியாளர் இவங்க தான், பத்மா. ஸோ எல்லோரும் ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு ஹானஸ்டி பாருங்கள். ஒரு பவுனே பாருங்கள் எவ்வளோ விளைவிக்குது இன்றைக்கி. இவங்க 45 சவர நகைகளை காவல்துறையிட்ட ஒப்படைச்சி அதை உரியவங்கிட்டையும் கொடுத்துட்டாங்க. இந்த நேர்மையை பாராட்டி, இவங்களோட நேர்மையை பாராட்டி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இவங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கான காசோலை வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க புகைப்படம் போட்ட ஒரு தபால் தலையை அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கு. ஸோ இது இன்னுமே ஸ்பெஷல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டு தலைவர்கள் அந்த இது மாதிரி தான் நம்ம தபால் தலையெல்லாம் பார்ப்போம். ஸோ நேர்மைக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னா பாருங்களேன். ஸோ அவங்க நினச்சது அதை எடுத்துக்கிட்டு இருக்கலாம், இந்த 45 சவரன். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அந்த ஏழ்மையிலையும் ஒரு நேர்மைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இவங்க அதை ரொம்பவுமே அழகாக பண்ணி இன்றைக்கி எல்லாரோட அப்ளாஸையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ குட். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது, நேர்மைக்காகவே இருக்கும்போது நாட்டில் கண்டிப்பாக மழையும் பெய்யும், எல்லாமே சரியாக நடக்கும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும், எந்த சூழ்நிலையும் இருக்கணும். ஸோ நாமளும் இவங்கள தேங்க் பண்ணலாம். நன்றி.